இந்தியா ஃபுல்லா இந்த சுதந்திர தினத்தை பல இடங்கள்ல சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நம்ம நாடு 78 வருஷமா ஒரு சுதந்திரமான நாடா இருக்கு. அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த வரத்தை செலிப்ரேட் பண்ற நாள் இது. இப்போ நம்ம உலகத்துல ஒரு 193 கண்ட்ரிஸ் இருக்கு. எல்லா நாடுமே சுதந்திர நாடா இப்போ இல்லை. பல நாடுகள்ல சர்வாதிகார ஆட்சி நடக்குது, சில நாடுகள்ல மன்னர் ஆட்சி நடக்குது. ஒரு சுதந்திரமான நாடா நம்ம நாடு இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். அந்த சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்கூல்ல நம்ம அசம்பிள் ஆகியிருக்கோம். அதை எல்லா மாணவர்களும் முன்னாடியும் சொல்றதுக்கு ஒரு தருணம், இந்த தருணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். குறைவான எண்ணிக்கையில் தான் வந்திருக்கீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே நம்ம வீடியோவை எடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்கூல் குரூப் எல்லாத்தையும் நம்ம போடுவோம். இன்னைக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாமே இந்த ஈவெண்ட்டை பார்ப்பாங்க. இப்ப 78 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்திருக்குன்னு சொன்னோம். அப்ப 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்திருக்கும்? சுதந்திரம் அடையாத ஒரு நாடா, யாரோ ஒருத்தவங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். யார் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும்? பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் கட்டுப்பாட்டுல இருந்தது. அது சுதந்திரமான நாடு கிடையாது. அப்ப இந்த சுதந்திர இந்தியாவுக்கும் சுதந்திரம் அடையாத இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ஸ்கூல்ல இருக்க பேனர்ஸ் மூலமா ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதை நீங்க நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இது செகண்ட் ஆக்டிவிட்டி. மூணாவது என்ன செய்ய போறோம்னா, இந்த சுதந்திரத்திற்கு காரணமான சில தலைவர்களுடைய போட்டோஸ் நாம இங்க காமிப்போம். அந்த போட்டோஸ் எனக்கு யாரும் தெரியும், அவரோட பேர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க உங்க கையை ரைஸ் பண்ண வேண்டியதான். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்க கரெக்டா அந்த பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு சல்யூட் பண்ற அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுதந்திர வீரர்களுக்கு என்னைக்கு நம்ம மரியாதை செலுத்தணும்? என்னைக்கு செலுத்தணும்? இன்னைக்குதான் சரியான நாள். அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வீர வணக்கம் செலுத்த வேண்டிய நாள். இந்த 3 ப்ரோக்ராம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா கிளாஸ் குரூப்புக்கும் ஒரு வீடியோ அனுப்பும். அது என்ன வீடியோனா, இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி ஒரு வீடியோ. அப்போ 10th லெசன் அது. அந்த வீடியோ நீங்க ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஓடும். இந்த சுதந்திர தினத்துக்கு அந்த 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது. அதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா வாட்ச் பண்ண போறீங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் அதே கிளாஸ் குரூப்ல உங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் அனுப்பும், கூகுள் ஃபார்ம் மாதிரி. அது ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். தமிழ்ல தான் இருக்கும். ஒரு போட்டோ போட்டு இவர் யாரு, ஒரு ஈவெண்ட் போட்டு இந்த போராட்டம் எந்த வருஷம் நடந்தது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்க அப்படியே கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்க போறீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அதுல யார் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க பேரு கிளாஸ்லாம் அதுலேயே வந்துடும். அவங்களுக்கு மண்டே நம்ம பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. சரியா? வழக்கமான ஒரு சுதந்திர தினமா இதை பார்க்காம கொஞ்சம் நம்ம நினைவுல வச்சுக்கிற மாதிரி அதை நம்ம பண்ணலாம். அதுக்கான பரிசும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்டா இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாறு, அதை தமிழ்ல சொல்ல போறாங்க. ஒரே ஆள் சொன்னா போர் அடிச்சிருந்ததுனால என்ன பண்ணிருக்கோம், ஒரு 15 பேர் அந்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்டைல்ல பிரிச்சு சொல்லுவாங்க. ராஜாராம் டோல்டன், ராய், சுவாமி விவேகானந்தர் போன்ற மக்களிடையே சீர்திருந்த கருத்துக்களை பரப்பி வந்தனர். அடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பால கங்காதர், சுபாஷ் சந்திர போஸ் மக்களிடையே தேசிய உணர்வை வளர்த்து வந்தார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகா, வெள்ளையர்களே வெளியேறு பல போராட்டங்களை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிர்மாறாக நடைபெற்றார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாளில் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரம் கிடைத்தது. இந்தியா, பாகிஸ்தான் என்று இருவேறு நாட்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசர்களையும் இணைக்கும் பொறுப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நம் நாடு சுதந்திரம் அடைந்த
வரலாற்றை என்றும் நினைவில் கொண்ட நல்ல குடிமகனாக நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம். நம்ம நாட்டுடைய வரலாறு ஒன்னொன்னும் நமக்கு ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி தரும். அது என்னென்ன பழக்கம்ன்றதையும் சைட் பை சைட் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியா உலகத்திலே மிக பழமையான நாடு. இந்தியாவுல எப்போ மன்னர்கள் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப அமெரிக்கா எடுத்துக்கோங்களேன், உலகத்திலே வளர்ந்த நாடு எது? அமெரிக்கா. நல்ல பணக்கார நாடு எதுன்னு பார்த்தா என்னது? அமெரிக்கா. அந்த அமெரிக்கா எப்போ உருவாச்சுன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம். அமெரிக்காவுக்கு மே ஃபிளவர் அப்படின்ற ஒரு கப்பல்ல தான் முத மக்கள் போனாங்க. ஐரோப்பால இருந்து முத மக்கள் போய் குடியிருந்தவங்க அமெரிக்கன்ஸ். அதுக்கு முன்னாடி அங்க பழங்குடியின மக்கள் தான் இருந்தாங்க. அப்போ எப்போ முதல்ல போனாங்கன்றதுக்கு வரலாறு இருக்கு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு எப்போ மக்கள் வந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு பழமையான ஒரு நாடு நாடு. எவ்வளவு உண்மை அப்படின்றது ரொம்ப நாளாவே நடந்தது. அந்த பழமைக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அந்த அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சின்னா தெரியுமா? பழமையை தோன்றது. நிலத்தை தோண்டும் போது பழங்கால கட்டிடங்கள் அவங்களுடைய இடிபாடுகள்லாம் கிடைக்கும். அந்த இடத்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அதெல்லாம் முக்கியமான இடங்கள். அது சம்பந்தமான பேனர் நம்ம சோசியல் லேப்ல வச்சிருந்தோம். இப்ப அது உங்களுக்கு காமிப்பாங்க. அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்ன ஒரு பழக்கம் நம்ம வளர்த்துக்கணுன்றதையும் நம்ம பார்ப்போம். இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம். நம்ம நாட்டுடைய ஒரு முக்கியமான ரிவர் இண்டஸ் ரிவர். அந்த ராத்தந்தர ஓரமா இதுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்க ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கோம். இது எப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில இந்த பகுதி இப்படி இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி. இப்ப என்ன வருஷம்? 2024. நாம இயேசு பிறந்ததுல தான் வருஷத்தை குறிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இங்கிலீஷ் காலண்டர்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியும் மக்கள் இருந்திருக்காங்க, ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு வளர்ந்த நாகரிகம் நம்ம இந்தியால இருந்தது. அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது எத்தனை வருஷம் முன்னாடின்னு சொன்னேன்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஊர். அந்த ஊர்ல ரொம்ப அகலமான தெருக்கள், சின்ன சின்ன தெரு கிடையாது, அகலமான தெருக்கள், 2 மாடி 3 மாடி வீடு, படிக்கட்டு கொண்ட வீடு, எல்லாத்துக்கும் கழிவுநீர் வாய்க்கால், ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவோம்ல, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. ஃப்ளஷ் பண்ற டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. வெஸ்டர்ன் டாய்லெட் சொல்றோம் இல்லையா, ஃப்ளஷ் பண்ற டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்தது. அப்புறம் அவங்க நிறைய டாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, சீல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஹெச்எஸ் விபிசி எல்லாம் வாங்க இல்லையா, அந்த காலத்துல சீல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஊரை சுத்தி கோட்டை சுவர், எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க அந்த காலத்துல. கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்னதுல இந்த படங்கள்ல இருந்திருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அவங்க டாய்ஸ், அவங்களுடைய மத குரு எல்லாமே. இதெல்லாம் நமக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடி தோண்டும் போது கிடைச்ச பொருள். அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய வரலாறுன்னா நமக்கே தெரியாம இருக்கு. எப்ப ஆரம்பிச்சோம் அது தெரியாம இருக்கு. பிரிட்டிஷ் அகழ்வாராய்ச்சியில இவ்வளவு தெரிஞ்சது. சரியா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நம்மளுடைய முதல் அடையாளமா இன்னைய வரைக்கும் இருக்கு. அந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த காலத்துல எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. வெறும் ஸ்விம்மிங் பூல் கிடையாது, அதை சுத்தி ஒரு 20 ரூம் இருக்கும். எதுக்கு அந்த 20 ரூம்? ஸ்விம்மிங் பூல் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா அந்த ரூம்ல குளிச்சுட்டு வந்து தான் ஸ்விம்மிங் பூல் இறங்கணும். இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி அதுதான். ஒருத்தன் போறாங்கன்னா நேரா ஸ்விம்மிங் பூல் இறக்க விட மாட்டாங்க. என்ன செய்யணும்? குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜியை 5000 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு வளர்ந்த நாகரிகம், எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம இந்தியா இருந்திருக்குன்னு தெரியுது. அவங்களோட சந்ததியினா நாம இப்ப நம்ம கிட்ட அந்த பழக்கம் இருக்கா? இந்த குளிக்கிற பழக்கத்தை கேட்கல. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு அறிவாற்றல், இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு. நம்ம முன்னோர்கள் 5000 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. நம்மளால பாருங்க, நம்மளுடைய தாய்மொழி படிக்கிறதுக்கு, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைன் படிக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம். இந்த அகழ்வாராய்ச்சி எப்போ தெரிஞ்சதுன்னு சொன்னேன்? 5000 வருஷத்துக்கு. இந்த நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. எப்ப முடிஞ்சது, எதனால முடிஞ்சதுன்னு தெரியல. அழிச்சு போச்சு, அந்த இடமே அழிச்சு 7 தடவை அழிச்சுன்னு சொல்றாங்க. எதனால அழிச்சது, என்ன காரணம் இன்ன வரைக்கும் தெரியல. அவங்க யூஸ் பண்ண மொழியை புரிஞ்சுக்கவே தெரியல. அவங்க மொழி தெரியுது, எழுதி வச்சிருக்காங்க, படங்கள்லாம் இருக்கு, ஸ்கிரிப்டா இருக்கு. அதை இன்னும் கரெக்டான மொழிபெயர்ப்பு பண்ண முடியல. அது மொழிபெயர்ப்பு கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்திய வரலாறுல இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்கள் நமக்கு
அந்த மொழியை படிக்க முடியல. எவ்வளவோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த நாகரிகத்துல அவங்க வச்சு இந்த மொழியை என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. எழுதியிருக்கு, எல்லாம் படமா இருக்கு. என்னன்னே புரியல, புரியாத புதிராகவே இருக்கு. நமக்கு கிடைச்சதெல்லாம் பூமியை தோண்டும் போது கிடைச்ச அந்த பொருட்கள் கிடைச்சது. இப்ப மன்னர்களை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? கோயில் கல்வெட்டுகளை தெரிஞ்சுப்போமா? நடந்ததெல்லாம் ஓலைச்சுவடிகள் தெரியும். வேற எப்படி தெரிஞ்சுப்போம்? கல்வெட்டு வேற ஏடு அந்த காலத்துல டிராவல் பண்ணுவாங்க, குறிப்பெல்லாம் எழுதிட்டு போவாங்க, அதை படிச்சு தெரியும். வேற எப்படி தெரியும்? அவங்களுடைய இலக்கியங்கள், மன்னர்களை பத்தி புகழ்ந்து பாடின பாடல்கள், இலக்கியங்கள், அவங்க வெளியிட்ட காயின்ஸ், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அது எதுவுமே இங்க கிடைக்கல. கிடைச்சாலும் அது இருக்கிற மொழி நமக்கு புரியாது. பொருள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொருள் 100 வருஷம் முன்னாடி தான் கிடைச்சது. மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆய்வாளர். அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி. அவருடைய இன்ட்ரெஸ்டும் அவருடைய டெடிகேஷன் ஒர்க் இதுதான் நம்ம இந்தியாவுடைய வரலாறு கொடுத்தது. இந்திய வரலாறு இந்தியன்ஸ் கண்டுபிடிக்கல, யார் எடுத்து கொடுத்தா? ஒரு பிரிட்டிஷ்காரன் நமக்கான வரலாறு தேடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்டும் டெடிகேஷனும் உங்களுக்கு வரும். இதுதான் முதல் பழக்கம். நான் சொன்ன வரலாறு மூலமா நிறைய கத்துக்க போறேன். முதல் பழக்கம் என்ன வரணும்? ஆர்வமும் ஈடுபாடும் வரணும். இந்த அகழ்வாராய்ச்சியில பெரிய சம்பாத்தியம் எல்லாம் கிடையாது. இப்ப இந்த ஃபீல்ட் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போறேன் அப்படின்னா ரொம்ப காட்டணும், வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுல பெரிய சம்பளம் வருமானு பாத்தீங்கன்னா பெருசா சம்பளம் இருக்காது. ஆனாலும் அது பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஏன் பிடிச்ச வேலையா இருக்கு? அவங்களுக்கு ஏன் வேலை பிடிச்சிருக்கு? எப்பயோ நடந்த விஷயத்த இப்ப நம்ம கொண்டு வரோம். யாருக்கும் தெரியாத ஒரு புது விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்ல போறோம். அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஈடுபாடு, அதை நீங்க வளர்க்கணும். வரலாறு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் தான். இப்ப நாம ராஜராஜ சோழனை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அவருடைய போட்டோ எதுனா தெரியுமா உங்களுக்கு? அவருடைய போட்டோ கரெக்டான போட்டோ எதுன்னு இப்பவே தெரியாது. நீங்க நெட்ல போட்டீங்கன்னா ஒரு 5 விதமான போட்டோ வரும். ஏன்னா கரெக்டான போட்டோ இதுதான் ராஜராஜ சோழன் கிடையாது. இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் அகழ்வாராய்ச்சி பண்றாருன்னு வைங்க, அவருக்கு பக்கா ப்ரூஃபோட ஒரு போட்டோ கிடைக்குது, இதுதான் ராஜராஜ சோழன், இதுதான் ராஜேந்திர சோழன் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு. அவங்களுடைய போட்டோ வரைஞ்ச ஓவியம் இப்ப கிடைக்குது, எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அதனாலதான் அகழ்வாராய்ச்சியாளர்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல வருமானம் வரணும்னாலும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதே இன்ட்ரெஸ்ட் நீங்க வளர்க்கணும். உங்க கிட்ட இருக்க வேண்டிய முதல் பழக்கம் என்ன? எந்த விஷயத்திலும் ஈடுபாடு இருக்கணும். இன்ட்ரெஸ்ட், டெடிகேஷன், ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். சரியா? ஓகே. இந்த இந்தோஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கு நம்ம இந்திய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா வேத காலம்னு சொல்றோம். இது எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னேன்? 5000 வருஷம். ஒரு 2000 வருஷமா இந்த சிவிலைசேஷன் இருக்கு. அப்புறம் ஏதோ வெளியில அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 3000க்கு முன்னாடி, இப்ப இருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேத காலம் சொல்லுவோம். அந்த வேத காலத்துல சான்ஸ்கிரிட் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ பிராமின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமஸ்கிருதம் சொல்றது, யாகம் வளர்க்கறதுலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அவங்களுடைய டாமினேஷன் அதிகமா ஒரு 1000 வருஷம். இதுதான் வேத காலம். இந்த சமஸ்கிருதம் மொழின்றது இந்த வேதங்கள் யாருக்கு மட்டும் பயன்பட்டது? ராஜாக்களுக்கு மட்டும்தான். சாதாரண மக்களுக்கு இது விலைய, அதாவது செலவு அதிகமான விஷயமா இருந்துச்சு. அவங்களால காசு கொடுத்து ஒரு பூஜை பண்ண முடியாது, ஒரு யாகம் பண்ண முடியாது. யாரால? சாதாரண மக்களால. இந்த சாதாரண மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள், சொல்லுங்க, கால்நடை மேய்ப்பாளர்கள், பழங்குடியின மக்கள். இவங்கதான் ஊரை சுத்தி வாழ்ந்தாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க, காட்டை நம்பி இருக்கவங்க, விவசாயம் பண்றவங்க. இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா பூஜை பண்ண மாட்டாங்க, யாகம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு சமஸ்கிருத மொழி தேவைப்படலை. ஏன்? அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருந்தது, இயற்கை வழிபாடுன்னு இருந்தது. இவங்க கிட்ட ஒரு ஐயரை பூஜை பண்ண என்ன இருக்கும்? அவங்க அப்படியே மாத்திடுவாங்க. செல்வாங்க. ஃபர்ஸ்ட் அவர் பண்ற மந்திரங்கள் இவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த ஒரு கட்சி இல்லாம இருந்துச்சு. பழங்குடியின மக்களுக்கும் வேத காலம்னு சொல்லுவோம். இந்த அடித்தட்டு மக்களுக்கு சரியா இந்த விஷயம் எல்லாம் கிடைக்கலன்றதுனாலதான் சில மத தலைவர்கள் உருவாங்க. நீங்க புத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர், மகாவீரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தர் போட்டோ இங்கே பார்த்திருக்கீங்களா? புத்தர் சிலைகள் பார்த்திருக்கீங்களா? கௌதம புத்தர், அப்புறம் மகாவீரர், இவங்கெல்லாம் அடித்தட்டு மக்களுக்காக தங்களுடைய கொள்கைகளை சொன்னாங்க. நீங்க புரியாத ஒரு இந்த மொழியில பூஜை பண்றீங்க, கடவுளுக்கு சேவை செய்யறோம், கடவுள் கூட நீங்க
தொடர்பு வச்சுன்னா ஏன் புரியாத மொழியில பண்றோம், மக்களுக்கு புரியுற மொழியிலே சொல்லுவோம்னு சொல்லிட்டு புத்தர் மகாவீரர்லாம் மக்களுக்காக என்ன பண்ணாங்க, ஊர் ஊரா போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பரப்பிட்டு வந்தாங்க. புத்தரும் மகாவீரரும் திடீர் மக்கள் கிட்ட பயங்கர ஹீரோ மாதிரி பரவிட்டாங்க. இது நடந்த காலம் வந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இது 500 வருஷமா வேகமா பரவு. 2500ல இருந்து அடுத்த 500 வருஷம் என்ன பண்ணுது, புத்திசம், மகாவீரம், இந்த ஜெயினிசம் எல்லாம் இந்தியாவில வேகமா பரவுது. அந்த டைம்ல தான் இயேசுநாதர்லாம் பிறகுறாங்க. அப்பதான் நம்ம இங்கிலீஷ் கேலண்டர்ல 0, 1, 2, 3 அப்படின்னு அப்பதான் நம்ம இயர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு வரோம். அப்ப இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த 0 இயருக்கு முன்னாடி நடந்தது. இப்ப நான் புத்திசம், ஜெயினிசம் 2 சொன்னேன்ல, புத்த கொள்கைகள் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இங்க இருக்க ராஜா என்ன பண்றாரு, பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு சொல்றாரு, அங்க இருக்க மக்கள் அடுத்த நாட்டுக்கு சொல்றாங்க. இப்படி பரவிட்டே போய் ஜப்பான் வரைக்கும் பரவுச்சு. புத்த மதம் எங்க போயிருக்கு, இந்த சைடு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி எல்லை ஜப்பான் தான். அதை தாண்டி போனீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஜப்பான் வரைக்கும் பரவிடுச்சு. நடுவில் என்னென்ன நாடுகள் இருந்திருக்கும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல? சைனா, சொல்லுங்க என்னென்ன நாடுகள் இருந்திருக்கும்? நேபாள், வெரி குட். பூட்டான், மலேசியா, இந்தோனேஷியா, மங்கோலியா, இப்படி நிறைய நாடுகளுக்கு பரவி ஜப்பான் வரைக்கும் போயிடுச்சு. என்ன மதம்? புத்த மதம். இன்னொரு மதம் சொன்னேன், ஜெயின மதம். அது இந்தியாவை தாண்டி போகல, இந்தியாவுக்கு கீழ்பக்கம் வந்துருச்சு, சவுத் இந்தியா நோக்கி வருது. அங்க ஆரம்பிச்சது அப்படியே ராஜஸ்தான் பக்கம் போயிட்டு அப்படியே கீழே தமிழ்நாடு வரைக்கும் வந்து. அப்ப ஒரு மதம் நம்ம நாட்டை தாண்டி பல நாடுகளுக்கு பரவுச்சு. இன்னொரு மதம் நாட்டுக்குள்ளே, நம்ம நாட்டுக்குள்ளே தான் பரவிட்டு வந்தது. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த புத்த மதமும் ஜெயின மதமும் நம்ம இந்து மதத்தை அழிக்குதுன்னு சொல்லிட்டு பக்தி மூமெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. என்ன மூமெண்ட்? பக்தி மூமெண்ட். வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, மன்னர்கள்லாம். அந்த தண்டனை மன்னர்கள் எங்க கொடுக்க முடியும்? நம்ம நாட்டுக்குள்ளதான் கொடுக்க முடியும். பக்கத்து நாட்டுல போய் தண்டனை கொடுக்க முடியுமா? இந்த தண்டனையில பாதிக்கப்பட்டவங்க யாரா இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, ஜெயின மதம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? புத்த மதம். சொல்லுங்க, கவனிச்சரிங்க சொல்லுங்க. புத்திசம். ஏன் புத்த மதம் பாதிக்கப்பட்டிருக்கும்? ஏன்னா புத்த மதம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. புத்த மதம் நாடு தாண்டி போயிடுச்சு, ஜப்பான் வரைக்கும் போயிடுச்சு. ஜப்பான்ல இருக்கிற போய் இங்க இருக்கிற ராஜா தண்டிக்க முடியாது. கையில ஷூ யாரும் தண்டிக்கலாம்? நம்ம நாட்டுல. இங்க யாராவது ஜெயின மதம் ஃபாலோ பண்ணா தண்டிக்கலாம். இந்த மாதிரி போகும்போது ஜெயின மதம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. புத்த மதம் நல்லா என்னாச்சு, வளர்ந்துச்சு, நாடு தாண்டி வளர்ந்துருச்சு. ஏன் நாடு தாண்டி வளர்ந்துச்சு? தமிழ்ல சொல்லாண்டா, இங்கிலீஷ்ல புரியாதுங்க. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பயணம் அப்கிரேட் ஆயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் என்னவா இருக்கணும்? பயணம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயணம் பண்ண நம்மள யாராலும் தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும். தம்பி அவ்வளவு ஆட்கள் நம்ம தேடி வந்து பாக்குறாங்க. ஜப்பான்ல வந்து பாக்குறாங்க, சிங்கப்பூர்ல வந்து பாக்குறாங்க, சைனால வந்து பாக்குறாங்க. எதை பாக்குறாங்க? புத்தர் பிறந்த இடம், புத்தர் வாழ்ந்த இடம், அவருக்கு ஞானம் கிடைச்ச இடம், எங்கெல்லாம் மக்களுக்கு வந்து சொற்பொழி வரணும் தேடி தேடி பாக்குறாங்க. ஓகேவா? இந்த லட்சியம், பயணம் செய்யணுன்ற லட்சியத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த பயணம்ன்றது இந்த காலத்துல சொல்லணும்னா டூர்னு சொல்லுவோம். டூர் போகலன்னு ஆசை தானே. நான் நல்லா வாழணும், நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழணும்னா என்ன அர்த்தம்? நல்லா சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும். என்ன ஆசை நமக்கு? நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும், ஊர் சுத்தணும், வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, அப்புறம் பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும், ஊர் சுத்தணும், சொல்லுங்க, கார் வாங்கணும், ஊர் சுத்தணும், கார் வாங்கி வண்டி வாங்கி வீட்டுல பூஜை போட்டு வச்சுப்பீங்களா? ஊர் சுத்தணும், என்ன செய்யணும்? ஊர் சுத்தணும், நிறைய டூர் போகணும், டிராவல் தான். அதுதான் பயணம். நம்மளுடைய மைண்ட ஃப்ரீ பண்ற விஷயம் தான் பயணம். இப்ப கூட 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க டூர் பிளான். நிறைய ஃபேமிலில நிறைய ஆபீசஸ் என்ன பண்ணிருப்பாங்க, கன்ஃபார்ம் டூர் பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற விஷயம். இப்ப நாமெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டூர் போனோம்னா நமக்கு என்ன இருக்கணும்? கையில பணம் இருக்கும். நமக்கான அந்த வேலை தான் அந்த பணத்தை கொடுக்கும். கைய வலி. ஓகேவா? அது ஒரு லட்சியமா வச்சுக்கணும். நான் நிறைய இடங்கள், நிறைய ஊரை சுற்றி பார்க்கணும், நிறைய நாடுகள் சுற்றி பார்க்கணும்ன்ற லட்சியத்தை, இது நமக்கு இருக்க வேண்டிய 2வது பழக்கம். எல்லா விஷயத்திலயும் ஆர்வம், ஈடுபாடு இருக்கணும். வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்ம வரலாறு எல்லாமே இதான் சொல்லிக் கொடுக்குது. ஓகேவா? உட்காந்துலாமா மச்சான்? இந்த புத்த மகாவீரர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல சின்ன சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. சிற்றரசர்கள் சொல்லுவோம். ஏன் சிற்றரசர்கள்லாம் ஒரு சின்ன பகுதி ஆட்சி பண்ணாங்க. அவங்க பேர்லாம் தெரியல, சிற்றரசர்கள் பேர்லாம். ஒரு ராஜா பக்கத்து ராஜா ஜெயிப்பார், கொஞ்சம் பெரியசா மாறும் அவங்க ஏரியா. என்ன பண்ணுவார்? இந்த பக்கத்து ஏரியா ஜெயிப்பார், அப்புறம் முன்னாடியே ஜெயிப்பார், பின்னாடியே ஜெயிப்பார். அப்ப அவருடைய ஏரியா என்ன
பெருசானே போகும். கொஞ்சம் பெருசாகும். இப்ப சிற்றரசரா இருந்தவர் ஒரு பேரரசரா மாறுறாரு. பிராண்ட் நேம் அந்த மாதிரி பேரரசரா மாறினா அவங்க பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி புகழ்பெற்ற பேரரசர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேனர் வச்சுப்போம். அதை உங்களுக்கு காமிப்பாங்க. ஃபேமஸ் எம்பையர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேனர்ல இருக்கவங்க எல்லாருமே ஹிந்து ராஜாக்கள் தான். என்ன மதத்தை சேர்ந்தவங்க? அதிகமா இருக்கிறவங்க ஹிந்து ராஜாக்கள் தான். முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஊரை வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணுவாங்க. போன மச்சான் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோகர் இருப்பாரு. அசோகர் என்ன கண்டுபிடிக்க முடியுதா? நான் கை காமிக்கிற பேர் சொல்ல முடியுதா? உங்களால பாக்குறீங்களா? இவர் யாரு? இந்த போட்டோல இருக்கு அசோகர். அசோக ராஜா 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவர். இவர் வந்து ஒரு தூண் செஞ்சார், இரும்பு தூண். அந்த தூண் மேல ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கத்துக்கு நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரம் தான் நம்ம தேசிய கொடியோட சக்கரமா என்னமோ இருக்கு. அசோக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவோட சின்னத்தை நாம இன்னும் யூஸ் பண்றோம். இன்னும் நெஞ்சில குத்திட்டு இருக்கோம். அசோக சக்கரம். யாரு? சக்கரம் நம்மளுக்கு தான். அந்த ராஜாவுக்கு பெருமை. அவரை பத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெருமை. ஓகே. மகாபத்மநந்தா. மகாபத்மநந்தா நந்தா வம்சம் சொல்லுவோம். இவரை பார்த்து அலெக்சாண்டர் கைது ஓடிட்டாரு. அலெக்சாண்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. தெரியும் சார். யூரோப் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் வந்தார் படையெடுத்துட்டு. அந்த அலெக்சாண்டர் கைது போயிட்டாரு. நந்த வம்சம் வந்து மிகப்பெரிய வம்சம். அவங்களுடைய போர் யானைகள்லாம் நினைச்சாங்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு இவ்வளவு தூரம் மோதணும், நம்ம திரும்பி போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஃபேமஸான ராஜா மகாபத்மநந்தா. இவர் யார் தெரியுதா? ராஜராஜ சோழன். எதுக்கு ஃபேமஸ் அவரு? தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். வேற இது சோழர்களே மிக முக்கியமான ராஜா அவர். இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தது இவர்தான். கிராமங்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும், எலெக்ஷன் எப்படி வைக்கணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தது இவர்தான். சாப்பிட்ற டீட்டெயிலா அதெல்லாம் அப்புறமா படிங்க. ஓகேவா? இப்ப இவங்கெல்லாம் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள். ஏன் இவங்களை போட்டோலாம் இங்க போட்டிருக்கோம்னா இவங்கெல்லாம் பேரரசர்கள், சிற்றரசர்கள் கிடையாது. பல பகுதிகளை பிடிச்சாங்க. ஒருத்தங்க ஒரு மேப் இருக்கா? ராஜராஜ சோழன் பீரியட்ல இந்தியாவுக்கு இவ்வளவு பகுதி ஆட்சி பண்ணாருன்னு இருக்கும். இது தெரியுதா? ஆமா சார். இவர் யாரு? யார் அவரு? அலாவுதீன் கல்ஜி. அவர் வந்து ஒரு முஸ்லீம் அரசர். அவரு பீரியட்ல இந்தியாவில எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு? இந்த பிங்க் கலர்ல தெரியுது இல்லையா? அவர் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த கடைசியா இருக்காரு அவர் யாரு? கடைசியா ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்காரு. கீழே கிளாஸ் லைன்ல ஃபர்ஸ்டா இருக்காரு. கிருஷ்ணதேவராயா. ஒரு 400 வருஷம் முன்னாடி இருந்த ராஜா. அவரு கண்ட்ரோல் நம்ம பாண்டிச்சேரிலாம் இருக்கு. பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரி பீச்ல ஆயு மண்டபம் பாத்தீங்களா? ஆயு மண்டபம் வரது காரணம் இந்த ராஜா தான். அது ஒரு வரலாறு இருக்கு. தேடி கண்டுபிடிங்க எல்லாருமே பேரரசர். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பல சாதனைகள் பண்ணதுனாலதான் இவங்களை பத்தி நாம இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பேரரசர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனால வெளிநாட்டாளங்க ஈஸியா வந்து நம்ம நாட்டை என்ன பண்ணாங்க? ஆட்சி பண்ணிட்டாங்க. முஸ்லிம் அரசர்களும் சரி, பிரிட்டிஷ்காரரும் சரி, இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால நம்ம நாடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்ம நாட்டுடைய சொத்து எல்லாம் வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். மத்தவங்களை போட்டு கொடுக்கறது, மத்தவங்க பொருளை காப்பாற்றுறது, இந்த மாதிரி ஒற்றுமையோட இருந்தா நம்ம நாடு முன்னேறது நம்ம காரணமா இருக்கும். அந்த ஒற்றுமை இவங்ககிட்ட இல்ல. இந்த இந்து ராஜா கிட்ட இல்லாததுனால முஸ்லிம் ராஜாக்கள் நிறைய வந்துட்டாங்க. எங்க இந்தியாவுல முஸ்லிம் ஒரே ஃபேமிலி கிடையாது. அவங்க சுல்தான்ஸ் சொல்லுவோம். ஒரு ஃபேமிலி 50 வருஷம் ஆட்சி பண்ணோம். வாய்ஸ் கவனிப்பா. அந்த ஃபேமிலி ராஜாவை தோக்கடிச்சுட்டு இன்னொரு ஃபேமிலி வரும். அவங்கள பொருளை சாவடிச்சு இன்னொரு ஃபேமிலி வரும். இப்படி மாறி மாறி இருக்குது. நிறைய வம்சங்கள். இந்த வம்சம் போட்டிருக்காங்களா? நிறைய டினாஸ்டி போட்டிருப்பாங்க. கல்ஜி டினஸ்டி, துக்ளக் டினஸ்டி, லோடி டினஸ்டி, சையத் டினஸ்டி. டினஸ்டினா வம்சம். ஒரு வம்சத்தை தோக்கடிச்சு அடுத்த வம்சம் இருக்கு. மாறி வம்சம். எல்லாரும் என்ன ராஜா? மதம் சேர்ந்தவங்க, முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாழ்ந்து 800 வருஷம். அவன் சிரிக்கிறான். அவர் பேரை சொன்னதும் சிரிக்கிறாங்க 2 பேரும். குத்புதீன் ஐபக். அவர் டெல்லியை பிடிச்சதும் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய கட்டினார். அது பேர் தான் குதுப் மினார். குதுப் மினார் பாத்துருக்கீங்களா? ஸ்மார்ட் ரூம்ல பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் போனா கமிட்மெண்ட் இது டெல்லி. பல வெளிநாட்டுல இருந்து வராங்க அதை பாக்குறது, குதுப் மினார் பாக்குறதுக்கு. அற்புதமான பில்டிங். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி தேடி போய் பார்க்கணும்ன்ற ஆர்வம் நமக்கு வரணும். இவங்க பேர்லயும் நிறைய
பில்டிங்ஸ்லாம் மச்சான், கட்டியிருக்காங்க. உச்சி தட்சிண இவங்க வேற வேற வம்சம். கேர்ள்ஸ் முஸ்லீம் ராஜாக்கள் தான். இந்த எல்லா முஸ்லீம் ராஜாக்களையும் தோற்கடிச்சு அடுத்த ஒரு வம்சம் வந்தது. அதுதான் முகல் வம்சம், முகலாயர்கள் சொல்லுவோம். ஒரே ஃபேமிலி தான். 330 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. இவங்க எத்தனை வருஷம் பண்ணாங்க? ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ தான் ஒரு ஃபேமிலி பண்ணாங்க. அடுத்து வந்த ஃபேமிலி 330 வருஷம். அடுத்த கட்டணம் எடுத்துட்டு வருவாங்க. அதை பாருங்க, முகல் பீரியட் சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து கரெக்டா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 1526 கரெக்டா 500 வருஷம், ஒரு 2 வருஷம் குறையும் வச்சுக்கோங்க. அப்ப வந்தார் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்தார். அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலி 330 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்றாங்க. 1857 அவங்க வம்சம் தான். முகல் பீரியட் தெரியுதா? இதுல நிறைய பேர் நமக்கு தெரியும். அக்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க இருக்காரு அக்பர்? பாட்டு வருது இந்த பாட்டு. இவர்தான் அக்பர். ஃபர்ஸ்ட் இந்த வம்சத்தை ஆரம்பிச்சவர் பாபர். பாபருடைய பிள்ளை ஹுமாயூன், அவருடைய பிள்ளை அக்பர், அவருடைய பிள்ளை ஜஹாங்கீர். நடுநடுல பதிவு வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபேமிலி 330 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனா இந்த 330 வருஷத்துல பாதி வருஷம் பீக்ல போனாங்க, பாதி வருஷம் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. முதல் பாதி மன்னர்களை கிரேட் முகல்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கிரேட் முகல்ஸ். அவங்க பீப்புள டவுன் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த வம்சம் எல்லாம் லேட்டர் முகல்ஸ். லேட்டர்னா பின்னாடி வந்தவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்க ஏரியா ரொம்ப சொல்லி போய் வெறும் டெல்லி மட்டும் தான் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தாங்க நாடே அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. முகலாயர்கள் லேட்டர் முகல்ஸ், கிரேட் முகல்ஸ் இருந்தது. இதுல நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாஜஹான் ஒருத்தர் இருப்பார். எங்க இருக்க தெரியுதா? ஷாஜஹான் எதுக்கு ஃபேமஸ்? அவரு தாஜ்மஹால கட்டினார். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படி அது என்ன சொல்லுவாங்க, அவரு கட்டலைங்க, கொத்தனார் தாங்க கட்டன்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்கூல் பசங்க. அவன் இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் எழுதுனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஷாஜஹான் அவர் பேர் வந்து அவுரங்கசீப். எங்க இருக்காரு அவர்? அவுரங்கசீப் இந்த போட்டோல. இவர் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணார். அவுரங்கசீப் இந்துக்களை மதிக்கிறதே கிடையாது. டோட்டல் நாடா அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இந்துக்களுக்கு எதிராக அவ்வளவு தப்பான நடவடிக்கைகள் எடுத்தாரு. அதை விட அவங்க வம்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. அந்த ஒற்றுமையே இல்ல அவர்கிட்ட. நம்ம முதல்ல சொன்னல ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இல்ல, ஹியூமானிட்டி இல்ல. மனுஷனா தான் பார்க்கணும். நீ வேற மதம், நீ ஏன் மதம், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி ஆள ஆரம்பிச்சனா அதோட அழிவு ஆரம்பிக்கும். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு யாரு? அவுரங்கசீப். அவருக்கு அப்புறம் அந்த முகலாயர் வம்சம் கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரர் நடுவே வந்துட்டாங்க. இந்தியாவோட மாடர்ன் இந்தியாவை மாற்றது பிரிட்டிஷ் பீரியட் தான். நம்ம இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் படிக்கிறோம்னா யாரு காரணம்? பிரிட்டிஷ் பீப்புள் தான். அவ்வளவு கவர்னன்ஸ் இருக்காங்க. எவ்வளவோ சட்டங்கள், எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணாங்க. படிச்சு பாருங்க, பிரிட்டிஷ் கவர்னன்ஸ் இருக்கு. கிட்ட வர இவங்க மட்டும் கிடையாது, இவங்க இம்பார்ட்டன்ட் ஆளு. நீங்க போஸ்டல் சர்வீஸ் கபால் சொல்லுங்க, லெட்டர்லாம் போடுறோம்ல, கரண்ட் இல்ல, அது அவங்க வைஃபை கனெக்ட் ஆகாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் இன்னும் கொஞ்சம் லேட்டா உள்ள வரணும். உள்ள வரணும். இது உள்ள வரணும். தவறான பழக்கங்களையும் ஒழிச்சாங்க. குழந்தை திருமணத்தை ஒழிச்சது அவங்க தான். அந்த காலத்துல 10 வயசு 8 வயசு பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதை ஒழிச்சது யாரு? அவங்க தான். சதின்ற ஒரு கொடுமை, மிக மோசமான கொடுமை. சதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அந்த தீயிலே மனைவி பண்ணி அடிச்சிடும். அந்த மனைவிக்கு என்ன வயசுலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மனைவி 50 வயசு மனைவியா இருக்கலாம், 20 வயசு மனைவியா இருக்கலாம், 5 வயசு குழந்தையா கூட இருக்கும். ஏன்னா குழந்தை திருமணம் இருக்குன்னு போது நம்ம வீட்டுக்காரர் எழுதுக்காங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரண செஞ்சுட்டு இருந்தோம் நம்மளாம், முன்னோர்கள். அதெல்லாம் எதிர்த்து சட்டப்பட்டு யாரு? பிரிட்டிஷ். இவங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம விடுதலைக்காக போராடிய அந்த மக்களுக்கு நிறைய துன்பமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து நம்ம நாடு விடுதலை அடைகிறதுக்கு யார் காரணம்? காந்தி மட்டும் தான் காரணமா? சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் காரணமா? நிறைய பேர் போனா ஃபுல்லா கவர் ஆகும்டா. அவங்களே நம்ம காமிக்க போறோம். ஓகேவா? ஒரு கட்சி காரணம் கிடையாது, நிறைய அமைப்புகள், நிறைய கட்சி காரணம். அதெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் இப்ப அந்த பேனர் மட்டும் பாருங்க. இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆரம்பிச்சாங்க.
அந்த ஸ்கூல் காலேஜ்லாம் சேர்ந்து யாரெல்லாம் படிச்சாங்களோ அந்த படிச்சவங்க தான் சுதந்திர போராட்டத்துக்கு காரணம். யார் காரணம்? ஸ்கூல்ல போய் படிச்சவங்களால தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். மக்களுக்கு தெரிஞ்சு பேச முடியும். இப்ப நான் 100 பேர் இதுல பேசுறேன்னா ஏன் பேசுறேன் நானு? படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த மாதிரி அந்த காலத்துல படிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஊர்ல போயிட்டு கிராமமா போயிட்டு பிரிட்டிஷ்கள் நடக்கிற கொடுமைகள்லாம் சொல்லி சொல்லி சுதந்திரத்துக்காக என்ன பண்ணாங்க, ஆட்களை திரட்டினாங்க. அப்ப படிச்சவங்க எஜுகேட்டட் பீப்புள் ஷூ லைட்டா தள்ளி மேல பாக்கோடா. நீங்களா யாரா? எங்கேயாச்சும் மூடு பின்னாடி. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கல்ல, நீங்க தான் எஜுகேட்டட் பீப்புள். ஆமா, ரிச் பீப்புளா மிடில் கிளாஸ் பீப்புளா? மிடில் கிளாஸ் பீப்புள். அவங்க தான், நாம தான் சுதந்திரம் வரணும். நம்ம மாதிரி மக்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க இருக்க எல்லாருமே நாம தான். இதெல்லாம் பல்வேறு கட்சிகள் சுதந்திரத்துக்காக என்ன கட்சிகள் வந்து என்னென்ன அமைப்புகள் பாடுபடுறாங்க. சுதந்திரத்துல நிறைய ஈவெண்ட் இருக்கு. விக்னேஷ் முன்னாடி படிச்சாங்க இல்லையா, ஒரு 10 பேர் படிச்சாங்க. அந்த ஈவெண்ட் எல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு ஷூ பேனர் பாத்துக்கடா. எடுத்துட்டு வைப்போம். எந்ததான் இப்ப இந்த ஈவெண்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம வீடியோவா அனுப்பணும்னு சொல்லி மக்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பணும் சொன்னோம் இல்லையா. இது ஃபுல்லா ஆகும். ஈவெண்ட்ஸ்லாம் முதல் இந்திய சுதந்திர போர்ல ஆரம்பிச்சு என்னடா பண்றீங்க? அப்ப அந்த வீடியோ நூத்ரா இன்னும் என்ன பண்ணலாம், அட்டெண்ட் பண்ணலாம். அப்ப இந்த சுதந்திர போராட்டத்துக்கு காரணமானவர்கள் யாரு? போதும் மச்சான், போட்டோ மச்சான். யாரு? போதும் 3 போட்டோ போதும். Educated people. நாம நம்மள சாதாரணமா எடுக்கவே கூடாது. நம்ம முக்கியமான விஷயமே படிப்பு தான். இந்த சுதந்திரம் ஓரளவு நமக்கு கிடைச்சிருச்சு. 78 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப இந்திய வரலாறு நம்ம இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியா வரைக்கும் ஓரளவு சுருக்கமா நம்ம பார்த்துட்டோம். இது மூலமா என்னென்ன கத்துக்கலாம், என்னென்ன விஷயம் கத்துக்கணும்? எல்லா விஷயத்தையும் ஆர்வம் இருக்கணும். சொல்லுங்க. ஆர்வம், ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு, நிறைய லட்சியம் வச்சுக்கணும். பயணம் பண்ணணும், நல்ல பயணம் செய்யணும், நிறைய நாடுகளுக்கு சுத்தணும். அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. ஒற்றுமையோட இருக்கணும். சொல்லுங்க, என்ன வரணும்? ஒற்றுமை இருக்கணும். ஹியூமனிட்டி என்ன சொன்னேன்? மனிதநேயம், மனிதாபிமானத்தை வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல எஜுகேட்டட் பீப்புளா இருக்கணும். நான் படிச்சேன், 12 வருஷம் படிச்சேன்னா நீ ஒரு எஜுகேட்டட் பீப்புள் கிடையாது. என்ன படிச்சேன்னு கேட்டா சொல்ல தெரியும். பாடத்துல இருக்க புத்தகத்துல இருக்க லெசனை பத்தி கேட்டா சொல்ல தெரியும். அதுதான் எஜுகேட்டட் பீப்புள். நானும் படிச்சேன், பாஸ் ஆனா ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் கிடையாது. நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் போய் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வரல. இதெல்லாம் எங்க இருக்கு? 10th. இங்க யாரா இருக்கும்? 6th to இதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆனா சரி வர படிக்கல. கொஞ்சம் முட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்க கூட. அதுக்கு படிக்கிறதுக்கப்புறம் படிக்க தேவையில்ல. ஆனா 12th வந்துருக்கேன்னு விட்டுறாதீங்க. இதெல்லாம் நம்ம எப்ப வேணா படிக்கலாம். நம்ம நாட்டுடைய வரலாறு உதவியா இருக்கும். படிக்க நிறைய முட்டு கொடுத்து நிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடியலங்க. அதுக்காக இந்த பேனர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணோம். இதுக்கு மேல நீங்க இந்த சோஷியல் கேலரி சைடுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பேனர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. அது சம்பந்தமா அடிஷனலா லைப்ரரி புக்ல போயிட்டு அது சம்பந்தமான புத்தகம் வாங்கி பாருங்க. இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தா சோஷியல் சைடுல நீங்க கேட்டு சொல்ல மாட்டேன், முடியாது, நீங்க யாரும் சொல்ல போறது கிடையாது. ஓகேவா? பாலகங்காதர் திலகர் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னு சொன்னார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை. வரும்போது நான் சுதந்திரத்தோட தான் பிறந்தேன், நீ யாரையும் அடிமையா வச்சுக்கிறதுன்னு கேட்டாரு. இதுல சரி பண்ண யார் ஆசையா இருக்கு? எல்லாரும் அடி வேற அறா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் போல டேவிட் இருக்காங்க. ஒரு நாள் அரசு வாங்கி கொடுக்கும்போது பிரின்சிபல் என்ன பாண்டிச்சேரிக்கு அவர் கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்தார். யார் அவரு? சுப்பிரமணிய பாரதியார். போட்டோ பார்த்து யாருன்னு சொல்லுங்க. கை தந்துங்க தெரிஞ்சதுன்னா. இவருடைய சிலை வந்து உலகத்திலே பெரிய சிலை. சோஷியல் கேலரியில இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன வர்றா கரெக்டா. இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பல பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. எல்லாம் ரைட்ல தானே அடிக்கிறானுங்க. சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுவோம் இல்லையா? ஓகே. அவரை தடியால் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. கிட்ட வாடா. அந்த கோபத்துல அபி கிட்ட வா. துப்பாக்கியில சுட்டு அவங்க கோட் மேல பாம்பு போட்டவர். அவரையும் தூக்கில போட்டாங்க. இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். பகத் சிங் சல்யூட். அட்ராவடா. செக்கெடுக்கிற தண்டனை கொடுத்தாங்க. மாடு போல அவரை செக்கெடுக்க வச்சாங்க. சல்யூட்.
அவர் வேற level. இன்னும் அந்த ஜெயில இருக்கு. சிலுவன் இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும். நம்மளுடைய வரலாற்று அவர் என்ன ஸ்லோகன் நமக்கு சொல்லி கொடுத்தாரு? ஸ்லோகன் சொல்லுவாரு. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் அப்படின்ற அந்த ஸ்லோகனை நமக்கு சொன்னவர் அவர் தான். சல்யூட். அடி வர்றா இரா அடுத்த போட்டோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாடு சுதந்திரத்துக்காக ரொம்ப முக்கியமா பாடுபட்டவர் காய்ந்தாத்தா காந்தியடிகள். வந்துச்சு போல காந்தி உலகத்துல சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் வச்சிருக்கான், பயங்கரமான டெக்னிக் எல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் விட ஒரு பயங்கரமான ஆயுதத்தை அவர் யூஸ் பண்ணாரு. என்ன ஆயுதம்? அங்க இல்லடா கரண்ட். என்ன ஆயுதம்? அட்டென்ஷன் வர்றா Thank you.